ஒரு நாள் நல்ல வயிறு முட்டை புல்ல சாப்பிட்ட கழுதை ஒரு புலியை பார்த்து வேணுனே வம்பிழுத்துச்சான். ஹாய் டைகர், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா சாப்பிட்ருக்கேன் இன்னைக்கு. நீங்கள் புல்ல சாப்பிட்ருக்கீங்களா? அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த புலி, நான் புல்லெல்லாம் சாப்பிட மாட்டேன், ஆனால் புல்லை சாப்பிட்ற மிருகங்களை சாப்பிடுவேன் அப்படின்னு கெத்தாக ஆன்சர் பண்ணிச்சான். சார் நீங்கள் புல்லு தான் சாப்பிட மாட்டீங்க, ஆனால் புல்லு என்ன கலரில் இருக்கும்னாது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கழுதை கேட்டுச்சான். புல்லு என்ன க்ரீன் கலரில் தான் இருக்கும் அப்படின்னு புலி சொல்லிச்சான். ஆனால் இந்த கழுதை, க்ரீன் கலரா? நான் சாப்பிட்ட புல்லு ப்ளூ கலரில் இருந்துச்சு. புலியோடனே, எப்படி புல்லு ப்ளூ கலர்ல இருக்கும்? உலகத்துல எல்லா புல்லும் கிரீன் கலர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். ஆனா அந்த கழுதை விடாம, இல்ல சார், ப்ளூ கலர்ல இருந்துச்சு புல்லு. இப்படி புல்லு கிரீனா ப்ளூவான்னு ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. கடைசியில நம்ம சிங்கராஜா கிட்ட போய் இந்த சண்டையை தீக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிங்கத்துக்கிட்ட போனாங்களாம். கழுதை சிங்கத்தை பார்த்து, ராஜா, புல்லு ப்ளூ கலர்ல தானே இருக்கும், இந்த புலிய பாருங்க க்ரீன் கலரில் இருக்குன்னு சொல்லுது. ஷாக்கான சிங்கம், நீ எங்கப்பா புல்லு சாப்பிட்ட அப்படின்னு கழுதையை பார்த்து கேட்டாரு. நம்ம காட்டில் தான் ராஜா. இந்த புலியை சும்மா விடாதீங்க, புல்லு க்ரீன் கலர்னு என்கிட்டயே சண்டை போடுறாரு அவரு. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்த சிங்கம், ஆமாம் நீ சொல்கிறது தான் கரெக்டு, புல்லு ப்ளூ கலர் தான் அப்படின்னு சொல்லி புலிக்கு 5 மாதம் வாயே திறக்கக்கூடாதுன்னு பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துட்டாரு. கழுதை ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ராஜாக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. இப்போ புலி கேட்டுச்சான், ராஜா, நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன், எதுக்கு எனக்கு தண்டனை கொடுத்தீங்க? புல்லு க்ரீன் கலரில் இருக்கும் அப்படின்னு நான் கரெக்டாக தானே சொன்னேன், அதுக்கு எதுக்கு எனக்கு தண்டனை அப்படின்னு கேட்டுச்சான். அப்போது சிங்கம் சொல்லிச்சான், உனக்கு கொடுத்த தண்டனையே நீ கழுதைக்கிட்ட பேசினதுக்காக தான். இங்கே பாரு, நீ ஒரு புலி. கணக்கில் யாராவது நல்லா பண்ணாங்க அப்படின்னா கணக்கில் புலின்னு ஒன்றை வச்சு தான் சொல்லுவாங்க, வீரத்துக்கும் ஒன்றை வச்சு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு கழுதைக்கிட்ட நீ எதை தப்புன்னு சொன்னாலோ, அந்த விஷயத்தை புரிய வைக்க ட்ரை பண்ணாலோ அது புரிஞ்சுக்கவும் செய்யாது, அதோட தப்பை ஒத்துக்கவும் செய்யாது. உன் தகுதியை நீ தெரிஞ்சுக்கோ, தேவையே இல்லாம கழுத மாதிரி ஆட்கள் கிட்ட உன்னோட நேரத்தை செலவிடாத. நீ அது சொன்னது தப்புன்னு சொல்லி கழுத கிட்ட ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாலும் அதுதான் கரெக்டுன்னு சொல்லி உன்னை உதைக்காம உன்னை கஷ்டப்படுத்தாம விடாது. புலிக்கு அப்போதான் தன்னோட தப்பு புரிஞ்சுது. நம்மளும் நம்மளோட லைஃப்ல தேவையே இல்லாம கழுத மாதிரி ஆட்கள் கிட்ட தான் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இட்ஸ் a lesson for us. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.